பிரில்லியன்ட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்னா பிஜிடிஆர்பியில் பிரம்மா அப்படிங்கிற போயம். இந்த பிரம்மா எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான போயம். இது யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எமர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்டர் எழுதியிருக்காரு. இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரைட்டர் மிக முக்கியமான ரைட்டர். அதில் ஃபர்ஸ்ட் ரைட்டர் யாருன்னா வால்டர் விட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்அவாய்டபிள் ரைட்டர் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். இந்த எமர்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ரெண்டு டெக்ஸ்ட் வந்து பிஜிடிஆர்பியில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பிரம்மா அப்படிங்கிற போயம், நெக்ஸ்ட் ஒன் த அமெரிக்கன் ஸ்காலர் அப்படிங்கிற ரெண்டு ஒர்க்கு நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ். இப்போ பிரம்மா அப்படிங்கிற போயம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஃபோர் தட் இது பேக்ரவுண்ட், இந்த போயம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிலாசபியை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. இந்தியன் பிலாசபி இந்த போயம் ரிலேட்டடா ஒரு பிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாண்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது மனிதனோட பிறப்பு மற்றும் இறப்பு வந்து இந்தியன் பிலாசபி என்ன நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிச்சயம் இறப்பு உண்டு. இறந்த பின்பு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்க போய் சேர்றாங்கன்னா கடவுளை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாமே பயணிக்கிறோம். யாரெல்லாம் கடவுளை அடைய முடியும்னா ஒரு பிறந்த மனிதன் அவனோட கடமையை வந்து கரெக்டா செஞ்சுட்டானா அவனோட ஷோல் ஆன்மா வந்து கடவுளை வந்து அடைஞ்சிரும். அவனுக்கு வந்து ரீபர்த் கிடையாது. அப்ப பிறந்த மனிதன் வந்து அவனால அவனோட கடமையை செய்ய முடியல, தவறிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து ரீபர்த் உண்டு. அந்த ரீபர்த் வந்த பிறகு அவன் என்ன மறுபிறவியில அவன் வந்து மனித பிறவி தவிர மற்றொரு பிறவியா பிறப்பாங்க அப்படிங்கறத நம்புறாங்க. இதை ஒரு கான்செப்டா தான் என்ன பண்ணியிருக்காரு எமர்சன் எடுத்திருக்காரு. இந்த பேக்ரவுண்ட் நாலேஜோட இந்த போயம் பார்ப்போம். இந்த எமர்சனை பத்தி பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதோட நிறைய இம்பார்ட்டன்ட் உள்ள இருக்கு. பட் இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆத்தரை பத்தி ஸ்லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. எமர்சன் பொறுத்த வரைக்கும் எப்போ பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1803 பாஸ்டன் அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா எமர்சன் வாழ்ந்த காலம் ஃப்ளவரிங் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவின் பூ பூத்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மலர்ந்த காலம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா எப்போ இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4th ஜூலை 1776. இந்த எமர்சன் ஏஜ் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கன் ரெனேசன்ஸ் அப்படின்னு ஒரு ஏஜ்ல கூப்பிடுறாங்க. இந்த எமர்சன் அப்படின்னு சொல்லிட்டாவே ரெண்டு வார்த்தை நீங்க மறந்துடக்கூடாது. அது வார்த்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்சென்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறந்துடக்கூடாது. ரெண்டாவது எந்த மேகசீன்ல ஒர்க் பண்ணாருன்னா த டயல் அப்படிங்கிற மேகசீன்ல ஒர்க் பண்ணாரு. இந்த ரெண்டு வார்த்தையும் மறந்துடக்கூடாது. டிரான்சென்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் டயல் அப்படிங்கிற ஒரு மேகசீன்ல ஒர்க் பண்ணாருங்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாது. சரி, ஓகே. வாட் யூ மீன் பை டிரான்சென்டலிஸ்ட்? டிரான்சென்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரியலைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னைத்தானே உணர்றது. ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே தான் யார் அப்படிங்கிறது உணர்ந்துட்டானா அவன் தான் டிரான்சென்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீனா கொடுத்துருக்கேன் பாருங்க, செகண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. தே பிலீவ்டு சொசைட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஹேவ் கரெக்ட் தி பியூரிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். அவங்க என்ன நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனை இந்த சமுதாயம் தான் கெடுக்குது அப்படிங்கிறத நம்புறாங்க. சரி, ஓகே. சமுதாயம் வந்து கெடுக்குது, அதனாலதான் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எமர்சன் வந்துட்டு தனியா போயிட்டு ஒரு காட்டுல வாழ்றது, அதாவது மக்களை வந்து விலகி இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாரு. இதெல்லாம் இவரோட பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சீங்கன்னா நீங்க படிச்சா புரிஞ்சுக்கலாம். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வந்து யார் வந்து கெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியும் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் என்ன பண்றாங்கன்னா தனி மனிதனோட பியூரிட்டி வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாரு. அப்ப இவர் எப்ப வந்து ஒரு தனி மனிதன் வந்து பியூரிட்டி, அதாவது உண்மையா அவனை பத்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டானாவே அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கொடுத்துருக்கேன் பாருங்க. they believed society in the institution have corrupted the purity of individual. the individual வந்து அந்த சொசைட்டி தான் கெடுக்குது. and believed that people are the best எப்பன்னு பாத்தீங்கன்னா when they are self reliant and independent. தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டானாவே அவன் என்ன பண்ணிடுவானா அவன் வந்து ஒரு உண்மையான மனிதனா மாறிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எமர்சன் இஸ் கால்டு என்ன, இன்னொரு 1 மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. எமர்சன் இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான 1 மார்க்குங்க. அதை தவிர இந்த டயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டயல் என்ன பண்ணிருப்பாருன்னா மார்கரெட் ஃப்ளுக்னர் அப்படிங்கிற ஒரு அவர் தான் என்ன பண்ணாரு, ஒரு எடிட்டரு. அவரு கீழே தான் என்ன பண்றாருன்னா எமர்சன் வந்து வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப எடிட்டர் யாருன்னு கேட்டா மார்கரெட் ஃப்ளுக்னர். அந்த முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருமே எமர்சனுமே ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இந்த டயல் அப்படிங்கிற மேகசீன்ல. அதுக்கப்புறம் இவர்
எமர்சனுக்கு ஒரு 2-3 நிக் நேம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. த சேஜ் ஆஃப் கான்கார்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிக் நேமுங்க. சரி, அதுக்கப்புறம் இவர் எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒர்க்கு நேச்சர் அப்படிங்கிற ஒர்க்கு. அது பப்ளிகேஷன் இயர் பாருங்க 1836. நேச்சர் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நியூ ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அது உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அமெரிக்கன் ஸ்காலர்னு சொன்னோம் பாத்தீங்களா, அமெரிக்கன் ஸ்காலர் பொறுத்த வரைக்கும் 1841 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எஸ்ஏ மாதிரி சீரிஸ் எழுதுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா 1849 மறுபடியும் என்ன பண்றாங்க, நேச்சர் அப்படிங்கிற ஒரு இதுல நேச்சர் மறுபடியும் நேச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மறுபடியும் பப்ளிஷ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதுல வந்து அமெரிக்கன் ஸ்காலர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுலதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அட்ரஸ் அண்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்திருப்பாரு. இதை நம்ம அமெரிக்கன் ஸ்காலர் பார்க்கல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம பிரம்மா போயம் பார்க்கலாம். பிரம்மா அப்படிங்கிற போயம் வந்து மிக முக்கியமான போயம்ங்க. சரி, இந்த பிரம்மா அப்படிங்கிற போயம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுளை வந்து குறிக்குது அப்படிங்கிறது தெரியும். இஸ் சுப்ரீம், அவர் தான் ஆக்சுவலா சுப்ரீம் பவர், அதாவது சிறந்த ஒரு கடவுள்லயே ஒரு சிறந்த கடவுள் யாருன்னா பிரம்மா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப பொறுத்த வரைக்கும் பிரம்மா அப்படிங்கிறது எதுல இருந்து கான்செப்ட் எடுத்துக்கிறாருன்னா இந்தியன் மெட்டாபிசிக்ஸ். இது முக்கியமான கேள்விங்க, கேட்பாங்க. எதுல இருந்து இந்த கான்செப்ட் எடுத்திருக்காருன்னா இந்தியன் மெட்டாபிசிக்ஸ் அண்ட் பிலாசபி. அவர்தான் பவர்ஃபுல்லா இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு தான் இந்த பிரம்மாங்கிற போயம் எழுதியிருக்காரு. த சீஃப் சோர்ஸ் ஆஃப் த பிரம்மா போயம், இது ஒரு முக்கியமான கேள்விங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியனோட வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதங்கள்ல இருந்து எடுத்துக்கூடியது. இவர் மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ண இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த உபநிஷு, இந்த பகவத்கீதா, இதோட கான்செப்ட்ல இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அப்ப பகவத்கீதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கத்தியில எடுத்து என்ன பண்றான்னா அதை கொன்னுட்டான், கத்தி எடுத்து என்ன நினைக்கிறான்னா ஒரு பர்சனை வந்து கொல்ல போறான், அவன் தான் கொன்னான்னு நினைச்சுக்கிறான். அதே மாதிரி செத்தவன் என்ன நினைக்கிறான், நம்ம வந்து கத்தியில தான் கொன்னுட்டாங்க, நம்மளை யாரும் கொன்னுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாருக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு கடவுள் என்ன பண்றாருன்னா அவரு தான் மனிதனை வந்து இயக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பர்சன் வந்து கொல்ல போறாரு. அந்த கொல்ல போன பர்சன் என்ன நினைக்கிறான்னா நான் தான் அந்த மனிதனை கொன்னன்னு நினைக்கிறான். இது ஒரு பாயிண்ட். அந்த செத்து போனவன் என்ன நினைக்கிறான்னா நம்மள வந்து அவன் தான் கொன்னான்னு நினைக்கிறான். இது ரெண்டுமே உண்மை கிடையாது. இதுல நம்ம யாரு இயக்கிட்டு இருக்காருன்னா கடவுள் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜோட வாங்க, மறுபடியும் இன்னொரு டைம் தெளிவுபடுத்திடுறேன். ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, கத்தி எடுத்துட்டு போறாருங்க, ஒரு பர்சன் வந்து கொல்றாரு. அப்ப என்ன பண்றான், கத்தி எடுத்துட்டு போனவன் என்ன நினைக்கிறான்னா நாம தான் கொன்னோம் அப்படின்னு நினைக்கிறான். ரெண்டாவது அந்த செத்து போன இருக்கான்ல அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்னா நம்ம கத்தியால் கொல்லப்பட்டு நம்ம செத்துட்டோம்னு நினைக்கிறான். ஆக்சுவலா ரெண்டுமே உண்மை கிடையாது. அப்ப எது உண்மைன்னு பாத்தீங்கன்னா இவங்க கொல்ல போனவனையும் கொன்னவனும் யாரு இயக்கிட்டு இருக்கானா அந்த பிரம்மா அப்படிங்கிற ஒரு பர்சன் வெளியில இருந்து இயக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். இந்த பேக்ரவுண்ட் நாலேஜோட இந்த போயம் அப்ரோச் பண்ணுங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. இப்ப நம்ம போயம் டெக்ஸ்ட் லைன் பை லைனா பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த பிரம்மா அப்படிங்கிற போயம்க்கு வந்துடுறோம். இந்த பிரம்மா அப்படிங்கிற போயம் யார் எழுதுனான்னு பாத்தீங்கன்னா ரேலப் வால்டோ எமர்சன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. நான் பொறுமையா சொல்றேன். இந்த பிரம்மா அப்படிங்கிற போயம் வந்து ரேலப் வால்டோ எமர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் லிட்ரேச்சர், அமெரிக்கன் ரைட்டர் எழுதியிருக்காரு. இவர் எந்த குரூப்ல சேர்ந்தவர்னா இந்த டிரான்சென்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்ல சேர்ந்தவர். சரி, இந்த நாலேஜோட இப்ப நம்ம போயம் வந்து லைன் பை லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காருன்னா இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்ஸ் ஹி ஸ்லேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெட் ஸ்லேயர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் இருக்குல்ல, ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தர் கொல்றாரு இல்லையா, அவர் தான் ரெட் ஸ்லேயர்னு கொடுத்திருக்காரு. பொறுமையா சொல்றேன். இந்த ரெட் ஸ்லேயர் திங்ஸ் ஹி ஸ்லேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ரெட் ஸ்லேயர் அப்படிங்கிற யாரை குறிக்குதுன்னா ஒரு கத்தி எடுத்துட்டு போறாரு. அந்த கத்தி எப்படி இருக்கு, அப்படியே கொன்னுட்டு பார்த்தா ரத்தம் சொட்டும் இல்லையா, அந்த ரத்தம் சொட்ட சொட்ட என்ன பண்ணிருக்காருன்னா ஹி ஸ்லேஸ், நான் கொன்னுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைன் திங்க் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இஃப் த ஸ்லைன் திங்க் இஸ் ஸ்லைன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த கொல்லப்பட்டான் இல்லையா அவனை வந்து நான் என்ன நினைக்கிறான், நாம கொல்லப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த 2 லைன் படிக்கிறேன் பாருங்க. இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்ஸ் இஸ் ஸ்லேஸ் ஆர் இஃப் த ஸ்லைன் திங்ஸ் இஸ் ஸ்லைன் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி எடுத்துட்டு போய் நம்ம கொன்னுட்டோம்னு அவன் நினைக்கிறான். இந்த செத்து போனவன் என்ன நினைக்கிறான், நம்ம கத்தியால் கொல்லப்பட்டு செத்துட்டோம்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, they know not well substill way, அந்த சப்ஸ்டில்ங்கிறத அலைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, முக்கியமான வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த நுட்பமான அந்த மர்மமான விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு தெரியல. அந்த நுட்பம், அந்த சப்ஸ்டில்ங்கிற வார்த்தை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பான், அந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க. they know not well the substill way. ஐங்கிறது யாரை குறிக்குதுன்னா பிரம்மா குறிக்குது.
முக்கியமான வார்த்தை. ஐங்கிறது யாரை குறிக்குதுன்னு கேட்பாங்க, பிரம்மாவை குறிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டேன் அகைன். அப்படின்னு இந்த பேராகிராஃப்ல ஃபுல்லா சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது ஒரு கத்தி எடுத்துட்டு போறான், அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம தான் கொன்னுட்டோம்னு நினைக்கிறான். அது செத்து போனவருக்கால ஸ்லைன் என்ன நினைக்கிறான்னா நம்ம தான் கொல்லப்பட்டோம்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தெரியலன்னு பாத்தீங்கன்னா, அந்த சப்ஸ்டில் இருக்குல்ல, சப்ஸ்டில் என்ன அர்த்தம்னா அந்த நுட்பமான அந்த மர்மமான விஷயம் வந்து அவங்க 2 பேருக்குமே தெரியல. அந்த தேங்கிறது யாரை குறிக்குது, ரெட் ஸ்லேயரையும் குறிக்குது, ஸ்லைன் திங்கையும் குறிக்குது. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா அந்த கடவுளோட பிரம்மாவோட அந்த சப்ஸ்டில் இருக்குல்ல நுணுக்கம் வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, பிரம்மா வந்து டைரக்டா பேசுறாரு, நான் தான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பிரம்மாங்கிற படைச்சிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வந்து எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கணும். கீப்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துல அவங்கள எவ்வளவு நாள் வாழ வைக்கணும். அதே மாதிரி அவங்க எப்பல வந்துட்டு பாஸ்னா அனுப்புறது, அதாவது ஒரு ஆயுஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள மேல அனுப்புறாருல, அந்த பாஸ்னா எப்போ வந்து அவங்க அனுப்பி வைக்கணும். அது மட்டும் இல்லாம டேர்ன் அகைன்னா மறுபடியும் ரீபர்த் வந்து எப்போ கொடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மா சொல்றாருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேராகிராஃப் வெயிட் பண்ணுங்க. செகண்ட் பேராகிராஃப்ல இந்த ஃபேர் ஆர் ஃபர்காட் டு மீ இஸ் நியர் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபேர்னா என்ன அர்த்தம்னா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா, அந்த தூரத்தை குறிக்கிற வார்த்தை இந்த ஃபேருங்கிற வார்த்தை குறிக்கிறாரு. ஆர் ஃபர்காட்னா மறதி. இப்ப நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், தூரத்துல இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாது, அந்த மறந்து போன விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா டு மீ அந்த மீங்கிறது யாரை குறிக்குதுன்னா கடவுளை குறிக்குது. ரொம்ப தூரம் இருந்தாலும் சரிங்க, அது மறந்து போன விஷயமா இருந்தாலும் எனக்கு வந்து மிக அருகால இருக்கிறதா நீங்க நியர் டு மீ, என் பக்கத்துல இருக்கிறத தான் நீங்க கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே என்ன அர்த்தம்னா எப்பவுமே கடவுளை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஏமாத்த முடியாதுங்க. நாம என்ன நினைச்சுக்கிறோம், கடவுளை ஏமாத்த முடியும்னு நினைக்கிறோம். ஆனா கடவுள் வந்து ஏமாத்த முடியாது, அவருக்கு வந்து எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ஃபேர் அண்ட் ஃபர்காட் டு மீ இஸ் நியர், அந்த ரொம்ப தூரத்துல இருக்கிறதும் அந்த மறதியும் என் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 விஷயம் கம்பேர் பண்ணிட்டே வருவாரு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே படிச்சுக்கோங்க, ரெண்டுமே முக்கியமான விஷயம். த ஷேடோ அண்ட் சன்லைட் ஆர் த சேம். சன்லைட்ங்கிறது நமக்கு தெரியும், எதை குறிக்குது, வெளிச்சத்தை குறிக்குது. ஷேடோங்கிறது எது குறிக்குது, நிழலை குறிக்குது. இன்னொரு மீனிங் எடுத்துக்கலாம், இருட்டை குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம். அது கடவுளை பொறுத்த வரைக்கும் சன்லைட்டும் எனக்கு ஒண்ணுதான், அதுல இருந்து விழறக்கூடிய நிழல் இருக்கு இல்லையா, அதுவும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் the vanished god அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த vanished god to me அப்படிங்கிற ஒரு வார்த்தை, vanished god to me appearன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரா. அப்படின்னு என்னன்னா இந்த vanished என்ன பாத்தீங்கன்னா இந்த மறைந்தன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மறைந்த கடவுள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள் என்கிட்ட தான் இருக்காங்க, என் பக்கத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல என்ன சொல்றேன்னா அண்ட் ஒன் டு மீ சேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு என்ன அர்த்தம். ஃபேம்னா நமக்கு தெரியும் புகழ்ச்சி, சேம்னா என்னன்னு தெரியும் ஒரு ஒரு அவமானப்படுறது. இது ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான், புகழ்ச்சி எனக்கு ஒண்ணுதான், இந்த அவமானப்படுறது எனக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. அப்ப இதுதான் அவர் சொல்றாரு. பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட எதுவுமே ஃபேர் அண்ட் ஃபர்காட்னு என்ன அர்த்தம், ரொம்ப தூரம் என்கிட்ட வச்சாலும் நான் என்ன பண்ணுவேன், அது கண்டுபிடிச்சிருவேன். என்னை பொறுத்த சூரிய வெளிச்சமா இருக்கட்டும், அந்த ஷேடோவா இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். அந்த வேனிஷ்டு காட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மறைந்த கடவுள்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த கடவுள்கள் எல்லாமே மறைந்த ஒரு விஷயம், மறைந்த இந்த வேனிக்யூஸ்ட் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா அந்த மறைந்த கடவுள்களும் என் பக்கத்துல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறைந்த கடவுள்களை யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அந்த உயிர் விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஷோல் வந்து ஆன்மா கிட்ட போயிருது. அந்த ஆன்மா கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுளா நினைக்கிறாங்க. அப்ப இவரை பொறுத்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மா பொறுத்திருக்கு இந்த இறந்து போனவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, கடவுளா கன்சிடர் பண்றாங்க. அந்த அவங்களும் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துலதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல என்ன சொல்றாருன்னா ஒன் டு மீ அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஷேம் அண்ட் ஃபேம்னு சொல்லக்கூடிய அந்த புகழ்ச்சியா இருக்கட்டும் அவமானமா இருக்கட்டும் எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் கீழே அடுத்து தேர்ட் பேராகிராஃப் பார்ப்போம். இந்த ரேக்கன் இல் யூ லீவ் மீ அவுட் அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்னை வந்து யாராரு ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் மீ அவுட்னா என்னை இக்னோர் பண்ணி போறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரெல்லாம் என்னை வந்து இக்னோர் பண்ணி போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, ஹூ லீவ் மீ அவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு இக்னோர் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா கடவுளுக்கு தெரியாம ஒரு செயலை செய்யணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஹூ லீவ் மீ அவுட் அப்படின்னா லீவ்ங்கிற என்ன வார்த்தை குறிக்குதுன்னா இக்னோர்னு எடுத்துக்கணுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரேக்கன் இல் அப்படின்னு சொல்லக்கூடிய சம் பர்சன் என்ன பண்ணிடுறாங்கன்னா யூ லீவ் மீ அவுட், என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க.
வென் மீ தே ஃப்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க அப்படின்னு இதை எடுத்துக்க. ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, இந்த கடவுளுக்கு தெரியாம ஒரு செயல் நினைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை மறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. கடவுளை வந்து போய் பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்பதான் என்ன சொல்றாங்க, லீவ் மீ அவுட், என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வென் மீ தே ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப தூரம் ஃப்ளைங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் அது பறந்து போற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க பறந்து போற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் ஐங்கிறது மறுபடியும் கடவுள் நிக்கிறாரு. ஐ ஆம் த விங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்கள ஆட்டி படைக்கிறது நான் தான். அவங்கள நான் என்ன பண்றேன்? ஐ ஆம் த விங். அவங்க எவ்வளவு தூரம் பறந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் சரி, நான் அவங்க இடத்துல என்ன பண்ணுவேன்னா, விங் அப்படின்னு ரெக்கையா நான் என்ன பண்ணுவேன்? அவங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டும் என்ன சொல்றாருன்னா, அடுத்து போக்குல ஐ ஆம் த டவுட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ ஆம் த டவுட்டர், ஐ ஆம் த டவுட். இந்த இடத்துல 2 வார்த்தை கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்னோட அர்த்தம்? நான் சந்தேகப்பட வைக்கிறதும் நான் தான், அந்த சந்தேகமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான வார்த்தை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் த ஹைம், ஐ ஆம் த பிராமின் சிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா சிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த கடவுளை வந்து துதி பாடுறாங்கல்ல, அந்த துதி பாடக்கூடிய பாடலும் நான் தான். அது மட்டும் இல்லாம அந்த அந்த கடவுளும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. துதி பாடுறவனும் நான் தான், அந்த பாட வைக்கிறதும் நாங்க தான், அந்த பாடலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பைனுங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஸ்ட்ராங் காட் பைன் மை அடோப் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காரு. அப்படின்னா அடோப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, லிவிங் பிளேஸ், ஹெவனை குறிக்குதுங்க. அது அடோப் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலா எதை குறிக்குதுன்னா, லிவிங் பிளேஸ், அது ஹெவனை குறிக்குது. ஹெவன்னா என்ன அர்த்தம்னா, அந்த சுப்ரீம் பிளேஸ் அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் த ஸ்ட்ராங் காட் பைன் அப்படிங்கிறது, பைனன்னு பாத்தீங்கன்னா லாங் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது முக்கியமான ஒரு வார்த்தைங்க. ஆக்சுவலா மீனிங் சொல்லிடுறேன் பாருங்க. பைன் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் ஃபார்னா ஒரு விஷயத்தை அடையறதுக்காக ஏங்கி தவிப்பாங்கல்ல, அதுதான் லாங் ஃபார். இப்ப என்ன சொல்றாருன்னா, த ஸ்ட்ராங் காட்ஸ், அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கடவுள் இருக்காங்கல்ல, அவங்க பைன் அப்படின்னா அவங்களோட ஏக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் மை அடோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெவனை குறிக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்படியே சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அதாவது பிரம்மா இருக்கக்கூடிய இடம் என்ன? ஹெவன்ல இருக்காரு. ஹெவன் யாருக்கு இடம் இடம் கிடைக்கும்? அந்த பிறந்த பிறவியில வந்துட்டு யார் வந்து நல்லது எந்த ஒரு தீங்கும் இல்லாம அவனோட பிறந்த பிறவி வந்து செஞ்சுட்டு போயிட்டானோ, அவன் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்து ஷோல வந்து எங்க போயிட்டு கடவுளை போய் தஞ்சை அடைச்சிடும். அந்த கடவுளை போய் தஞ்சை அடையறதா என்ன பாத்தீங்கன்னா, இந்த அடோப்ன்னு சொல்லக்கூடிய ஹெவனை குறிக்கும். அப்ப எல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கடவுள் எல்லாருமே இந்த பையனுங்கிற வார்த்தை இருக்குமே சொல்லியிருக்கேன். லாங் ஃபார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். லாங் ஃபார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏக்கம்னு சொல்லுவாங்க, அதை தவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கடவுள் அத்தனையுமே என்ன பண்ணுதுன்னா பைன், ஏங்குறாங்க. எதுக்கு ஏங்குறாங்க? ஃபார் மை அடோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெவனை ரீச் ஆகணும். இந்த அடோப்ங்கிற வார்த்தை என்னன்னா ஹெவனை ரீச் ஆகணும்னு சொல்லியாச்சு. அந்த ஹெவன்ல யார் இருக்கா? பிரம்மா அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அப்ப பிரம்மாவை ரீச் ஆகணும்னு சொல்லி இந்த ஸ்ட்ராங் காட் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஏங்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அண்ட் பைன் அப்படின்னா ஏக்கம், இன் வெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு. இந்த சேக்ரெட் செவன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சேக்ரெட் செவன்ஸ் அப்படின்னு பண்ணா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்த ரிஷிகள் இருக்குல்ல, அதுதான் இந்த சேக்ரெட் செவன் அப்படிங்கிறது குறிக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் மட்டும் இல்லைங்க, இந்த சப்த ரிஷிகள் இருக்காருல்ல, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஏறவர்னு சரின்னு நினைக்கிறாங்க. இந்த வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த போய் தஞ்சம் அடையணும்னு நினைக்கிறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இந்த சேக்ரெட் ரிவர், சேக்ரெட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். இந்த ஏன்னா சப்த ரிஷி அப்படின்னு எழுதிக்குவாங்க. இந்த சப்த ரிஷி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளை தஞ்சம் அடையணும், பிரம்மாவை தஞ்சம் அடையணும், பிரம்மா இருக்கக்கூடிய அடோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெவனை ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கி தவிக்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப பட் அந்த தோ அப்படிங்கிறது யாரை குறிக்குதா? யூங்கிற வார்த்தை அப்படின்னா யாரை பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பட் தோ அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியனோட பிலாசபர்ஸ், இந்திய மக்களை குறிக்குது. அப்ப என்ன சொல்றான்னா, பட் தோ மீக் லவ் ஆஃப் த குட். நீங்க மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அதாவது மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மீக் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குதுன்னா ஜென்டில குறிக்கும், சப்மிசிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிக்கும். ஜென்டில்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, லவ்ஸ் ஆஃப் குட், நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த மீக்குங்கிற வார்த்தை. அப்ப நல்லது மட்டுமே இந்த உலகத்தில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, லவ்ஸ் ஆஃப் குட்னு சொல்லிட்டாங்க. நல்லதை விரும்பக்கூடியவர்கள். அதான் பட் தோ அப்படின்னு சொல்லக்கூடிய பட் யூ மீக் லவ்ஸ் ஆஃப் த குட். உன்னோட பிறவி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லதை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு ஆள். அதுதான் அவர் சொல்றாரு. ஃபைண்ட் மீ, கடைசியா எங்க வந்து சேர்ந்த? ஃபைண்ட் மீனா என்ன வந்து அடைஞ்சிட்ட, பிரம்மா இருக்கிற இடத்துல அடைஞ்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பட் யூ மீக்
லவர் ஆஃப் த குட், நீ நல்லதை விரும்பக்கூடிய ஒரு ஆள், நீ வந்து என்ன அடைஞ்சிட்ட. அண்ட் அப்புறம் என்ன பண்றான், டேர்ன் பேக் ஆன் ஹெவன், நீ என்ன பண்ண, ஹெவனுக்கு உள்ள வராம அந்த பின் முதுகு காமிச்சு நிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, டேர்ன் பேக் ஆன் த ஹெவன் அப்படின்னு சொல்ற, ஹெவனுக்கு வந்து நீ உள்ள வந்திருக்கணும், வராம நீ என்ன பண்ணிட்டன்னா நீ பின் வாங்கிட்ட அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப யாராரு அந்த சப்த ரிஷிகளா இருக்கட்டும், அந்த கடவுளா இருக்கட்டும், எல்லாருமே என்னை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க. பட் தோனா யூ குறிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த தோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா இந்தியன் பிலாசபர்ஸ் இந்தியன் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்றாங்க, பட் யூ மீக் லவர்ஸ் ஆஃப் காட், உன்னோட குவாலிட்டி என்ன, நல்ல விஷயங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆள். ஓகே, என்னை வந்து அடைஞ்சிட்ட, ஃபைண்ட் மீ, என்னை அடைஞ்சிட்ட. அண்ட் நீ என்ன பண்ணிட்ட, டேர்ன் பேக் ஆன் த ஹெவன், நீ ஹெவனுக்குள்ள வராம பின் வாங்கி பின்னாடி நிக்கிற. அப்ப ஏன் அப்படி நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது இந்தியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, they doesn't want to reach the heaven but they want to create the heaven அப்படிங்க முடிக்கிறாருங்க. அப்படின்னு என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஹெவனை வந்து ரீச் ஆகிறதோட நாங்க வந்து ஒரு ஹெவனை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட இந்த பாயிண்ட் முடிக்கிறாரு. ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரி, அப்ப இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ரீகால் ஒரு நிமிஷம் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ரீகால் ஒரு நிமிஷம் பண்றேங்க. இது பாருங்க, இந்த பிரம்மா அப்படிங்கிற டெக்ஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க. இந்த பிரம்மா பத்திரிகைனா ரெட் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலை பண்றான் இல்ல, அவன் தான் ரெட் ஸ்லேயர். இந்த ஸ்லேயின் திங்க் அப்படின்னு சொல்லிக்காருன்னா செத்தவன். அவன் ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் கொன்னுட்டேன், நான் தான் கொல்லப்பட்டேன்னு நினைக்கிறாங்க. பட் ரெண்டுமே உண்மை கிடையாது. அந்த சப்ஸ்டில்ங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளோட இருக்கக்கூடிய அந்த நுட்பம், அந்த மர்மம் என்ன நினைக்குதுன்னா, அவருக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஐ கீப் அப்படிங்கிறது கடவுள் தான் என்ன முடிவு பண்றாரு, எவ்வளவு நாள் நீ வாழணும், எவ்வளவு நாள் உன்னை வந்து உன் உயிர் எடுக்கணும், அதுக்கப்புறம் நீ எப்போ வந்து மறுபிறவி கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் தான் முடிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம செகண்ட் பேராகிராஃப் என்ன கொடுக்குறாருன்னா, அந்த மறைஞ்சிருக்குன்னு சொல்ற ரொம்ப தூரமா இருக்கிறதும் அந்த மறதி அப்படி ரெண்டுமே எனக்கு வந்து பக்கத்துல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சூரிய வெளிச்சமும் ஒண்ணுதான், அந்த ஷேடோ நிழலும் எனக்கு ஒண்ணுதான். அந்த வேனிஸ்டு காட் அப்பியர்ஸ் மீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறந்து போன கடவுள் எல்லாமே எங்க இருக்காங்கன்னா என் பக்கத்துல தான் இருக்காங்க. அந்த மறைஞ்ச கடவுள் எல்லாமே எங்க இருக்காங்கன்னா என் பக்கத்துல தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேம் ஆர் ஃபேம் ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். அதாவது எனக்கு அவமானமும் ஒண்ணுதான், புகழ்ச்சி எனக்கு ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, என்னை வந்து கொஞ்சம் பேர் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப தூரம் போயிடுறாங்க. தே ஃப்ளை பட் ஐ ஆம் த விங்ஸ். அவங்களுக்கும் அவங்களையும் நான் ஆட்டி படைக்கிறது யாருன்னா நான் தான். அவங்க என்னதான் என்னை விட்டு போனாலும் அவங்களோட ரக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விங்ஸா நான் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் டவுட்டர், நான் சந்தேகப்படுறதும் நான் தான், அந்த சந்தேகமும் நான் தான். அந்த கடவுளை பத்தி பாடுற பாட்டும் நான் தான், அந்த கடவுளை பாடக்கூடிய பாடலும் நானே, அந்த பிரம்மனும் நானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்ட்ராங் காட் பைன் ஃபார் த அடோப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடவுள் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கடவுள் இருக்காங்களா, அந்த பைனுங்கிற வார்த்தை எல்லாமே ஏற்கனவே சொல்லியாச்சு. பைனா லாங் ஃபார்னு வார்த்தை சொல்லியிருந்தேன். தமிழ்ல என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஏங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிற கடவுள் வந்து என்ன அடோப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அடோப் அப்படிங்கிறது என்ன வார்த்தைன்னு சொன்னேன்னா அந்த ஹெவனை குறிக்குதுன்னு சொன்னேன். இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற கடவுளை என்ன பண்றாங்கன்னா ஹெவனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெயின் அண்ட் பெயின் சாக்ரெட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பார்த்தா சப்த ரிஷிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீ என்ன பண்ற, இந்தியன் பிலாசபர் சொல்றாரு, சாதாரண மனிதன் என்ன பண்றான்னா உன்னை பொறுத்த குவாலிட்டி என்னன்னா மீக் லவ் ஆஃப் குட் திங்ஸ், அதாவது நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நீ என்ன பண்றனா, ஃபைன் மீ, என்னோட ஹெவனுக்கு வந்துட்ட. ஆனா என்ன பண்ணிட்டேன், என்னோட ஹெவனுக்கு வந்து உள்ளார வராம நீ என்ன பண்ற, திரும்பி போகணும்னு நினைக்கிற. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹெவனை ரீச் ஆகணும் அப்படிங்கறத நினைக்கிறத விட தே வாண்ட் டு கிரியேட் ஹெவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்கள வந்து ஒரு மகிழ்ச்சியான இடத்துல வந்து போகும்னு நினைக்காம அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியா உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அவ்வளவுதாங்க. இந்த சம்மரி நான் கொடுத்துட்டேன். சம்மரி பொறுத்த வரைக்கும் கிளீனா கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம பின்னாடி வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்கேன். அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதை தவிர எந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன இந்த டாபிக்ல பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீட்டா படிச்சுக்கலாம். இருக்கிறது ரொம்ப சிம்பிளான லைன் தான். மொத்தமே பாத்தீங்கன்னா 4 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. 4 பேராகிராஃப்ல ஒரு பேராகிராஃப் 4 லைன், அப்போ 16 லைன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 16 லைன் பார்த்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.